அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ராபியாஸ் யூடியூப் சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுல் தந்தூரி கிரில் பண்ணுறது தான். எப்படி மசாலா தடவுறேன், எப்படி என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். செகண்ட் டைம் நான் தந்தூரி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் கணக்கில் ஒரு 4 பீஸ் மட்டும் வச்சு கிரில் பண்ணி எடுத்தாச்சு. ஓட்டிச்சு அவனில் தான் செஞ்சேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் செகண்ட் டைமும் நான் அதே தான் செய்ய போகிறேன். ஃபுல்லாக சிக்கனை ஒரு முழு கோழியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு முழு கோழியாக போய் ஓடிஜியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. பட் அது நெக்ஸ்ட் டைம் செய்யணும். இப்போ இந்த மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். தெரியாததை ஒரே ஃபஸ்ட்டு அப்படியே செஞ்சு சொதப்பக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கோழியை பாட் பாட்டாக கொஞ்சம் லைட்டாக கீரல் போட்டிருக்கேன், அதுக்குள்ளார மசாலா இறங்கணுங்கிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன மசாலா சேர்க்க போகிறான்னா, கொஞ்சம் நல்லா காரமாகவே இருக்கணும் இந்த தந்தூரி. அதனால் ஒரு 4 ஸ்பூன் அள்ளி கொட்டியிருக்கேன் மிளகாய்த்தூளை. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர் பவுடர் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம தந்தூரி செய்ய போகிறோம். இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கையிலேயே. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசாலாவை எல்லா இடத்துலையும் நம்ம கையால் கீரல் போட்ட இடத்துலலாம் மசாலா படுற அளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டேவும் செய்யலாம். இன்றைக்கே செய்யணுன்னா கொஞ்சம் குயிக்காக ஃபஸ்ட்டு இந்த க்ளீன் பண்ணி இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கணும். ஏன்னா இதை 1 ஹவர் மேக்ஸிமம் ஊறணும். 2 ஹவர் கூட ஊறினா ரொம்ப நல்லது. இது எந்த அளவுக்கு நம்ம இந்த சிக்கன் ஊறுதோ அந்த அளவுக்கு குயிக்காக நம்மளுக்கு வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உடனே மசாலா தடவி உடனே நம்ம செய்யக்கூடாது. சிக்கனை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் மசாலா படுற அளவுக்கு நான் தடவியாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர் கழித்து தான் நான் குக் பண்ண போகிறேன்.
இப்போ ஓடிஜியில் நான் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இது வந்து 1/2 அன் ஹவர் வந்து நல்லா குக் ஆகிடுச்சி. மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி மறுபடியும் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கணும். இது 1 ஹவர் ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி மேலே வந்து நம்ம நெய் இல்லாட்டி வந்து பட்டர் அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். அதே மசாலா டேஸ்ட்லேயே இருக்கும் நம்மளுக்கு வந்து தந்தூரி. இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ணணும். இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பட்டர் இல்லாட்டி நெய் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே திருப்பி வைக்கணும். எல்லா சிக்கனையும் எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி வச்சு மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம வேக வைக்கணும். எனக்கு வந்து இந்த வாட்டி செம்மையாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. நான் சும்மா இப்படி பிச்சாலே அப்படி வந்திருந்தது. ஏன்னா நான் நல்லா ஊற வச்சுருந்தேன். 2 ஹவர் நல்லா ஊற வச்சுருந்தேன். மசாலாவும் நல்லா கொடுத்துருந்தேன். இந்த 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மேலே அப்ளை பண்ணுறது இந்த பட்டர் இல்லாட்டி நெய். நான் நெய் அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. பிச்சோனையே அழகாக அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு வந்திருந்தது. நல்லா அவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மசாலா வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த தந்தூரியை பொறுத்த வரைக்கும் மசாலா வந்து நம்ம கூட அப்ளை பண்ணணும். நல்லா 1 ஹவர் வந்து வேகணும். 1/2 அன் ஹவர் to 1/2 அன் ஹவர் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். அதுதான் இந்த ஓடிஜியோட ப்ராசஸ்.